தத்போத்திரம் தத்பாத கமலாசிரியம் சிறிசேல்நாதனயம் ஸ்ரீராமசுரம் குடும்பத்தே சியப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கருணையினால் ஆழ்வாருடைய வைபவத்தை அனுபவிக்கின்ற பெரும் பாக்கியத்தை உடையவராக திகழ்கின்றோம். கிடைப்பதற்கரிய அந்த மாபெரும் பாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் அருளிய ஸ்ரீமன் நாராயணனுடைய பொற்கமல பாதங்கள் நம்முடைய வணக்கங்களை சமர்ப்பிப்போமாக. மூன்றாவது நாளான இன்று தொடக்கமாக குருபரம்பரை தியானம் குமுதல் நாச்சியார் அவர்கள் சாதிப்பார்கள். அஸ்மத் குருப்பியோ நமக, அஸ்மத் பரம குருப்பியோ நமக, அஸ்மத் சர்வ குருப்பியோ நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீ பராங்குச தாசாய நமக, ஸ்ரீமத் யாமுன முனையே நமக, ஸ்ரீராம மிஸ்ராய நமக, ஸ்ரீ புண்டரிகாஷாய நமக, ஸ்ரீமன் நாதமுனையே நமக, ஸ்ரீமதே சடகோபாய நமக, ஸ்ரீமதே விஸ்வக்சேனாய நமக, ஸ்ரீயை நமக, ஸ்ரீதராய நமக. சியப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கிருபையால் ஆழ்வார்களுடைய வைபவத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்தில் முதல் 4 ஆழ்வார்களான பொய்கை ஆழ்வார், புதத்து ஆழ்வார், பேய ஆழ்வார், திருமலிசை ஆழ்வாருடைய வைபவங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலும் திருமலிசை ஆழ்வாருடைய வைபவம் நேற்று தொடங்கி சாதித்து கொண்டிருக்கிறோம். திருமலிசை ஆழ்வார் பிறவியிலே ஞானியாக அமைந்தவர். சுவாமி நம்மாழ்வாருக்கும் திருமலிசை ஆழ்வாருக்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு. சுவாமி நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரில் திருப்புலி ஆழ்வாரை விட்டு அகலாதவர். ஆனால் இவர் எங்கும் சென்று வருகின்றவராக இருக்கிறார். ஒரு குகையில் இருந்து எம்பெருமானுடைய குணானுபவ தியானத்தை பண்ணி கொண்டிருந்தார்கள். இவர் எம்பெருமானுடைய அந்த குண அனுபவத்தில் தன்னையே மறந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். காரணம், எம்பெருமானும் இவரையே நோக்கி கொண்டிருக்கிறார், இவர் அவரை நோக்கி கொண்டிருக்கிறார். இவர் நோக்குவதை விட எம்பெருமான் அதிகமாக இவரை நோக்கி கொண்டிருக்கிறார். அப்போ இவர் எம்பெருமானை தியானம் செய்வது எம்பெருமானுக்கு பரம உகப்பாக இருக்கின்ற காரணத்தினால் ஆழ்வார்களும் சரி, ஆச்சாரியர்களும் சரி, பிரபன்னர்கள்லாம் எம்பெருமானுக்கு எதை நினைத்தால் உகப்பு ஏற்படுமோ, எதை சொன்னால் உகப்பு ஏற்படுமோ, எதை செய்தால் உகப்பு ஏற்படுமோ அதை மட்டும்தான் நினைப்பார்கள், சொல்லுவார்கள், செய்வார்கள். இவருடைய நோக்கமெல்லாம் எம்பெருமானுடைய உகப்பு ஒன்றுதான். அதுதான் இவர்களுக்கு பரம புருஷார்த்தம் அமையக்கூடியது. அதனால் எம்பெருமானுக்கு உகப்பாக இருக்கின்ற காரணத்தினால் அவரையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த குகை தேஜஸ்மயமாக, ஒளிமயமாக பிரகாசிக்கிறது. இப்போ அந்த வழியாக பொய்கை ஆழ்வார், புதத்தாழ்வார், பேய ஆழ்வார் மூவர்கள் அந்த வழியாக வந்தாங்க. வந்தவர்கள் தற்செயலாக அந்த குகையை கவனித்தார்கள். இவ்வளோ பிரகாசமான ஒளி அந்த குகையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறதே, இது சாதாரணமான லௌகியமான ஒளி அல்ல, திவ்யமான ஒளி தான் இது. இங்கே அந்த திவ்யமான ஒளி
எப்படி வருகிறது என்று பார்ப்போம் என்று அந்த குகைக்கிலே சென்று பார்த்தால் அங்கே திருமழிசை ஆழ்வார் அப்படியே எம்பெருமானுடைய ரூப குண லீல அனுபவங்களை பெற்று எம்பெருமானையும் ஆனந்தப்பட வைத்து எம்பெருமான் ஆனந்தப்படுவதனால் தாங்களும் ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உடனே இந்த யோக முறை இந்த மூவர்களுக்கும் தெரியும். இவர்களும் அதே மாதிரி யோக நிலையில் திருமழிசை ஆழ்வாருக்கு காட்சி கொடுத்தார்கள். உடனே திருமழிசை ஆழ்வார் தம்முடைய ஆச்சாரிய சுவாமிகள்லாம் வந்து விட்டார்கள், எழுந்தருளி விட்டார்கள் என்று சொல்லி எழுந்திருந்து சேவித்து சந்தோஷப்பட்டு நால்வருமாக அந்த குகையில் இருந்து கொண்டே பகவத் குணானுபவ கைங்கரியங்களே பொழுதுபோக்காக என்றபடியே எம்பெருமானை பற்றி ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டும் திவ்யமாக அவருடைய பொழுதுகள் போய்கொண்டிருந்தன. கொஞ்ச காலம் அங்கே இருந்துவிட்டு அப்படியே பேயாழ்வார் அவதரித்த திருமயிலைக்கு வருகிறார்கள் நால்வர்கள். அங்கே கொஞ்ச காலம் இருந்துவிட்டு மூவர்களும் திவ்யதேச யாத்திரைக்கு சென்று விடுகிறார்கள். இவர் திருமழிசைக்கே திரும்பி விடுகிறார். திருமழிசைக்கு வந்த பிறகு தாங்கள் இட்டுக்கொள்வதற்கு திருமண் பற்றாக்குறை. திருநாமம் இட்டுக்கொள்வதற்குள்ள மண் திருமண். அந்த திருமண் திருப்பார்க்கடலில் உள்ளது. திருப்பார்க்கடலில்தான் திருமண் இருக்கும் இடம். அதை எம்பெருமான் ஸ்ரீ கருடாழ்வார் மூலமாக திருப்பார்க்கடலில் இருக்கக்கூடிய இந்த திருமண்ணை இந்த பூமியில் சில திவ்ய தேசங்களில் கொண்டு சில திவ்ய தேசங்களில் கருடபகவானை கொண்டு ஆங்காங்கே வைத்து விட்டார்கள். இந்த பூமியில் உள்ள மண் இது இல்லை. திருப்பார்க்கடல் கரையில் உள்ள மண் தான் திருமண். அந்த திருப்பார்க்கடல் கரையில் உள்ள அந்த திருமண்ணைத்தான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திருநாமங்களாக 12 இடங்களில் இட்டு தரித்துக் கொள்கிறார்கள். வேற எதையுமே இவர்கள் தம் திருமேனியில் திருநாமமாக தரித்துக் கொள்ள மாட்டார்கள். அப்போ திருமண் பற்றாக்குறை வருது. வழக்கமாக திருமண் எடுக்கக்கூடிய இடத்துக்கு சென்று பார்த்தால் அங்கே திருமண் கிடைக்கவில்லை. என்ன செய்வது என்று கவலையோடு இருக்கிற பொழுது திருவேங்கடமுடையான் திருமழிசை ஆழ்வாருடைய கனவில் வந்து காஞ்சிபுரம் திருவெகா பொய்கை கரையில் திருமண் நிறைய இருக்கிறது, அதை எடுத்து இட்டுக்கொள்வீராக என்று திருவேங்கடமுடையான் அருள்பாலிக்க உடனே திருமழிசையிலிருந்து காஞ்சி திருவெகாவுக்கு சென்று பொய்கை ஆழ்வார் அவதரித்த அந்த பொய்கை கரையில் திருவேங்கடமுடையான் எந்த இடத்தை காட்டினாரோ அதே இடத்தை இவர் தோன்றுகிற பொழுது நிறைய திருமண் அங்கே இருப்பதை அறிந்தார்கள். அதை தேவையான அளவுக்கு எடுத்துக்கொண்டு தம்முடைய திருமேனியிலும் சாத்தி கொண்டு அப்படியே அங்கே இருந்து கொண்டிருக்கிற பொழுது
இவருடைய சீடர் கணிகண்ணன். இந்த கணிகண்ணன் யார் என்று முதல் நாள் சொல்லியிருக்கிறோம். திருமழிசை ஆழ்வார் குழந்தையாக இருக்கிற பொழுது ஒரு வயோதிகமான வேளாண் வர்ணத்தைச் சேர்ந்த தம்பதியார் இருவர் பாங்காக பாலை காய்ச்சி இவருக்கு கொடுத்தார்கள். அதுவரை எதுவுமே அருந்தாதிருந்த ஆழ்வார் இவர்கள் ஆசையோடு கொடுத்த அந்த பாலமுதை அருந்தினார்கள். ஒரு நாள் தாம் அருந்தியதனுடைய சேஷ பாலை அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் அருந்துங்கள், உங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும் என்று சாதித்தார். அந்த வண்ணம் அவர்கள் ஆழ்வாருடைய சேஷ திருப்பாலை அருந்தினார்கள். அதனால் அவர்களுக்கு ஒரு புத்திரன் பிறந்தான். அவனுக்கு கணிகண்ணன் என்று பெயரிட்டார்கள். அவன் வளர்ந்ததும் திருமழிசை ஆழ்வாரையே தேடி வந்து அவருக்கு சிஷ்யராக ஆகிவிட்டார். திருமழிசை ஆழ்வார் சிஷ்யராக அவர் கூடயே இருக்கிறார். அப்படியாக திருவகா பொய்கை கரையில் இருந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு முதுமையான பெண் கூனுழுந்து அழகற்ற தள்ளாடுகிற நிலையில் கூட கஷ்டப்பட்டிருந்தும் கூட ஆழ்வார் இருக்கிற இடத்துக்கு வந்து அந்த இடத்தை சுத்தம் செய்து நீர் தெளித்து கோலங்கள்லாம் இட்டு தூய்மைப்படுத்துவதை தமக்கு ஒரு பெரிய காரியமாக செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் திருமழிசை ஆழ்வார் அந்த முதிய பெண்ணை கூப்பிட்டு, இவ்வளவு இந்த வயசிலும் இவ்வளவு ஆர்வத்தோடு சேவை செய்கிறீர்களே, உங்களுக்கு நான் எதுவாது செய்ய வேண்டுமா? எது வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் செய்கிறேன் என்று திருமழிசை ஆழ்வார் சொல்ல, அந்த பெண் கல்யாணமே ஆகலை. அழகற்ற திருக்கோலம், அங்கஹீனமான திருமேனி, அப்படியே வயோதிகமும் வந்துவிட்டது. ஆனாலும் அவருடைய திருவுள்ளத்தில் இந்த லௌகிக எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஆசைகள் இருந்தது. தங்களுடைய வாழ்க்கையிலும் திருமணமாகவில்லையே, ஆகியிருந்தால் நன்றாக இருக்குமே என்று ஒரு ஆசை இருந்தது. உடனே திருமழிசை ஆழ்வாரிடம், சுவாமி, அடியனுக்கு இளமை பெற வேண்டும், அழகான ரூபவதியாக நான் ஆக வேண்டும், திருமணமாகி வாழ வேண்டும் சுவாமி, இல்லற தர்மத்தை மேற்கொள்ள வேண்டும் சுவாமி, அதற்கு உரியவளாக என்னை ஆக்க வேண்டும் சுவாமி என்று பிரார்த்தனை செய்தார்கள். அப்படியே திருமழிசை ஆழ்வாரும் தேவலோகத்து பெண்களைப் போல நீங்காத அழகு மிக்கவளாக, நீங்காத இளமை மிக்கவளாக ஆவாயாக, மகாராணியாகவே ஆவாயாக என்று வாழ்த்தினார்கள். அந்த பெண்ணுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. ஏனென்றால் முதுமை நீங்கிவிட்டது, அங்ககீனம் நீங்கிவிட்டது, அழகான திருமேனி, அழகான திருமுக மண்டல தோற்றம், தெய்வீக அம்சம் பொருந்திய ரூபத்தோடு அந்த பெண் தம்முடைய இருப்பிடத்துக்கு வருகிறார்கள். அந்த பகுதியை ஆண்ட பல்லவராய மன்னன்
பட்டத்து யானை மீது வருகிற பொழுது இந்த ரூபவதியான இந்த பெண்ணை பார்த்தான். பார்த்த உடனே அவனுடைய மனசு இந்த பெண்ணின் பால் சென்று விட்டது. இவளையே திருமணம் முடித்து பட்டத்து ராணியாக ஆக்கிக்கொள்ளும் என்று முடிவெடுத்தான். தம்முடைய அமைச்சர்களிடம் சொன்னான். அமைச்சர்கள் வந்து இந்த பெண்ணை பார்த்தார்கள். மகாராணி ஆவதற்கு யார் மறுப்பா? சரி என்று சொன்னார். சிறப்பாக திருமணம் நடைபெற்றது. பட்டத்து ராணியாகவே ஆகிவிட்டார்கள். கொஞ்ச நாள் போச்சுது. மன்னனுக்கு இளமை மாறுது. ஆனால் ராணி இளமையாகவே இருக்கிறான். ஒரு நாள் கேட்டான், ராணி, நீ உம்மை மணந்த அன்று, திருமணமான அன்று நீ எப்படி இருந்தாயோ அப்படித்தான் இப்பொழுது இருக்கிறாய். ஆனால் நான் மாறிக்கொண்டே வருகிறேன். இந்த நிலையான இளமை, நிலையான அழகு, இது உனக்கு வருவதற்கு என்ன காரணம் என்று ராஜா கேட்டார்கள். அப்போது ராணி சொன்னாள், சுவாமி, நான் முதுமையாகத்தான் இருந்தேன், திருமணமே ஆகாதவளாகத்தான் இருந்தேன். திருவகா பொய்கை கரையில் இருக்கக்கூடிய திருமலிசை ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய அந்த ஆழ்வார் எழுந்தில் இருக்கக்கூடிய இடத்தை துப்புரவு செய்து அழகுபடுத்தினேன். அவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் இந்த தன்மையை பெற்றிருக்கிறேன். நீங்களும் அந்த திருமலிசை ஆழ்வாருடைய ஆசீர்வாதத்தை பெற்றால் இளமையாக ஆகிவிடலாம். அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? கணிகண்ணன் என்று சொல்லக்கூடிய அவருக்கு அந்தரங்க சீடர் இருக்கிறார். அந்த அந்தரங்க சீடர் தினமும் நம்ம அரண்மனை பக்கம்தான் வருகிறார். உஞ்சவிருத்தி செய்தான் ஜீவிக்கிறார்கள். அப்போது அந்த கணிகண்ணனை நீங்கள் வரவழைத்து சொன்னால் காரியம் நடக்கும் என்று ராணி சொல்ல, அப்படியே மறுநாள் கணிகண்ணன் அங்கு வர ராஜா உள்ளே அழைத்து, கணிகண்ணரே, எமக்கொரு உதவி செய்ய வேண்டும். உம்முடைய குருநாதரை இந்த அரண்மனைக்கு அழைத்து வந்து நான் என்றைக்கும் இளமையாகவும் அழகாகவும் இருக்கும்படியாக அவர் என்னை ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். அதற்கு நீர்தான் பெரும் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்ல, எங்களுடைய குருநாதர் எந்த அரண்மனைக்கும் வரமாட்டார் அப்படின்னு மறுத்துட்டார். பரவாயில்லை, என்னை அழைத்து கொண்டு செல்லுங்கள். உங்கள் குருநாதரிடம் சொல்லி என்னை ஆசீர்வதித்து இளமைய அழகையும் பெற்றுத்தாருங்கள் என்று மன்னன் திரும்ப சொல்ல, இந்த மாதிரி ஆசை உடையவருடைய ஆசைகளை நிறைவேற்ற மாட்டார், அதையும் எங்களுடைய குருநாதர் செய்ய மாட்டார்னு சொல்லவும் மன்னன் வருந்தினான். அமைச்சர்கள் சொன்னார்கள், சுவாமி, அவருடைய குருநாதர் ஆற்றல் உண்டு, அதே ஆற்றல் இங்கே வருகிறாரே அவருடைய சிஷ்யர், அந்த கணிகண்ணனுக்கும் அதே ஆற்றல் உண்டு. இவர் உமக்கு இளமையும் அழகும் வரும்படியாக பாடினாலே போதும், உமக்கு வந்துவிடும் என்று சொல்ல, சரி என்று சொல்லி மறுநாள் கணிகண்ணன் அந்த பக்கம் வரவேற்று, சரி, உம்முடைய குருநாதர் எம்மை பாட வேண்டாம், ஆசீர்வதிக்க வேண்டாம், இளமை அழகும் தர வேண்டாம், ஆனால் நீர் நினைத்தால் நடக்கும். நீர் எனக்கு இளமையும் அழகும் வரும்படியாக பாட வேண்டும் என்று சொல்ல, இவர் மறுக்கிறார். என்னுடைய
என்னுடைய நாக்கு பகவானை பற்றி பாடும், பாகவர்களை பற்றி பாடும், ஆச்சாரிய சுவாமிகளை பற்றி பாடும். பாகவத ஆச்சாரிய சுவாமிகளை பற்றித்தான் துதிக்குமே தவிர என் நாவு மற்றவர்களை துதிக்காது. நாக்கொண்டு மானிடம் பாட வந்த கவி யான் அல்லேன். அதே சமயத்தில் அடியார்களாக இருந்தால் துதிப்பேன். நீ ராஜாவானாலும் சரிதான், யாராக இருந்தாலும் சரிதான், பாட மாட்டேன் என்று சொல்ல ராஜா இன்னும் வற்புறுத்த பாடினார்கள். திருப்பாடகத்தையும் திரு ஊரகத்தையும் திரு வெகாவையும். திருப்பாடகத்தில் எம்பெருமான் இருந்த வண்ணம் பாண்டவ தூத சன்னதி இருந்த வண்ணத்திலேயே பெரிய வண்ணம் பாண்டவ தூத சன்னதி தான். இருந்த வண்ணத்தில் சேவை சாதிப்பது. ஊரகம் நின்ற வண்ணத்தில் பெரிய திருமேனியோடு சேவை சாதிப்பது உலகளந்த பெருமாள் சன்னதி காஞ்சிபுரம். ஊரகம் திருவகா சைன திருக்கோலம். இந்த 3 சன்னதிகளை பற்றி பாடி அதனால்தான் திருக்கட்சிக்கு ஏற்றம். திருக்கட்சிக்கு ஏற்றம் திருப்பாடகமும் ஊரகமும் திருவகாவும் தான் அப்படின்னு பாடினார். உடனே மன்னன் கோபம் கொண்டான். என்னை பாடச் சொன்னால் பெருமாளை பாடுகிறேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய நாட்டில் நீர் இருக்கக்கூடாது, என் நாட்டை விட்டு நீர் வெளியே போறோம் என்று கோபத்தோடு சொல்ல, அப்படியே செய்கிறேன் மன்னா, என் குருநாதரிடம் சொல்லிவிட்டு உடனே புறப்படுகிறேன் என்று அங்கிருந்து பொய்கைக்கரைக்கு வந்து திருமலிசை ஆழ்வாரை பார்த்து, சுவாமி, மன்னர் தம் ராஜ்யத்தை விட்டு வெளியே போகச் சொல்ல நியமித்து விட்டார்கள். எதனால்? நடந்த காரணத்தை எல்லாம் சொன்னார்கள். அதனால் நான் புறப்படுகிறேன் என்று சொல்ல உடனே திருமலிசை ஆழ்வார் போறோம், நான் நீர் போன பிறகு அப்புறம் எனக்கு இங்க என்ன வேலை, நானும் வருகிறேன். நான் புறப்பட்ட பிறகு இங்க சயனித்திருக்கிற பெருமாளுக்கு இங்க என்ன வேலை, அவரையும் கூப்பிட்டு வருகிறேன். பெருமாள் புறப்பட்ட பிறகு அங்காங்கே கோயில் கொண்டிருக்கக்கூடிய சிறு தேவதைகளுக்கெல்லாம் இங்க என்ன வேலை, அவர்களும் புறப்பட்டு விடுவார்கள் அப்படின்னு எழுந்திருச்சாரு திருவகா எம்பெருமான். மேற்கு நோக்கிய சன்னதி தம்முடைய வலது கரத்தை தம்முடைய திருத்தலையில் வைத்துக்கொண்டு வடபக்கம் திருமுடியும் தென்பக்கம் திருவடியுமாக சேவை சாதிக்கிற பெருமாள் இவர் சன்னதிக்குள் போனார். கணிகண்ணன் போகின்றான், கணிகண்ணன் போகின்றான், காமருபும் கட்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், என் சிஷ்யன் புறப்பட்டாச்சு, நீர் இனி இங்க சயனிக்க கூடாது, காமருபும் கட்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம். ஏன்? துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன், நானும் புறப்பட்டாச்சு, நீ ஒன்றன் பயனாக பாய் சுருட்டிக்கொள், நாகத்தில் படுத்திருக்கிறாயே
ஆதிசேஷனை பாயாக கொண்டு படுத்திருக்கிறாயே, அந்த ஆதிசேஷனாக பாயை சுருட்டிக்கொள். நீயும் உந்தன் பையனாக பாய் சுருட்டிக்கொள்னு சொல்ல, சைன திருக்கோலத்தில் இருந்த பெருமாள் எழுந்திருந்தார். அப்படியே ஆதிசேஷனை சுருட்டினார், தம் கக்கத்தில் வச்சார். ஆழ்வாரே தயா புறப்பட்டு விட்டேன் அப்படின்ட்டார். பெருமாள் எழுந்திருச்சது தான் அந்த காஞ்சி மாநகரத்தில் அங்காங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன தேவதைகள், அந்த கோயிலில் தேவதைகள்லாம் புறப்பட்டுட்டு கணிகண்ணன் முன்னே செல்ல, திருமழிசை ஆழ்வார் பின்னால் செல்ல, எம்பெருமான் அந்த ஆதிசேஷனை சுருட்டி கக்கத்தில் வச்சுக்கிட்டு திருமழிசை ஆழ்வாருக்கு பின்னால் போக, அங்காங்கே கோயில் கொண்ட தெய்வங்கள்லாம் எந்திரிச்சு பின்னால் போக, காஞ்சிபுரத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். பார்த்தவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், அதிசயப்படுகிறார்கள். நம்முடைய சாமிகள்லாம் எழுந்திரிச்சு போய்கிட்டு இருக்காங்க. தகவல் மன்னனுக்கு போச்சுது. மந்திரிகள் போய் சொன்னார்கள், அரசே பெரிய ஆபத்து வந்துட்டுது. எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் எழுந்திரிச்சு போய்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அங்காங்கே இருக்கக்கூடிய சின்ன தேவதைகள்லாம் எழுந்துச்சு போய்கிட்டு இருக்கிறாங்க. காஞ்சி விட்டு புறப்பட்டு போயிட்டாங்க. ஆச்சரியமாக இருக்குது, அதிசயமாக இருக்குது. கேள்விப்பட்டதே இல்லை, கேள்விப்படாது தான். ஆனால் ஆழ்வாருக்காக வேண்டி எதுவும் நடக்கும். உடனே ராஜா புறப்பட்டார் மந்திரிகளோட சேவர்களோட. எங்கே போயிருக்காருன்னு போனால், காஞ்சிபுரத்தை தாண்டி ஓரிரவு இருக்கைன்னு ஒரு இடம் இருக்குது, இன்னைக்கு இருக்குது. ஓரிரவு இருக்கைன்னு பேர். அங்கே வந்துட்டாங்க. அந்த இடத்துக்கு வந்திருக்கும் போது ராஜா வேகமாக வந்துட்டார். வந்து பெருமாளுடைய காலில் விழுந்தார். பெருமாள் சொன்னார், எப்பா எனக்கு இல்லை சம்பந்தம் இல்லைப்பா, என்னை கூட்டுட்டு வந்தவர் அண்ணா நிற்கார் பாரும், அவர் தான். திருமழிசை ஆழ்வார் காலில் விழுந்தார். எப்பா எனக்கு சம்பந்தம் இல்லை, என்ன கூட்டு வந்தவன் என் சிஷ்யன் அங்கே நிற்கான், அவனை பாருனார். ராஜா வந்து கணிகண்ணன் காலில் போய் விழுந்தார். உடனே கனிந்த உள்ளம் உடையவர்கள் தான் அடியார்கள். என்னுடைய பிழை பொறுக்க வேண்டுகிறேன், அஞ்ஞானத்தினால் அகங்காரத்தினால் ஏதேதோ பேசிவிட்டேன், அதையெல்லாம் மன்னித்து தேவரீர்களெல்லாம் திரும்பவும் காஞ்சிபுரத்தில் எழுந்தருளி சேவை சாதிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க, உடனே கணிகண்ணன் போய் தன்னுடைய ஆச்சாரிய சாமியை திருமழிசை ஆழ்வாரிடம், சுவாமி நம் காஞ்சிபுரத்துக்கே போவோம் சாமின்னு சொல்ல, சரி. உடனே திருமழிசை ஆழ்வார் எம்பெருமான்கிட்ட போய் காஞ்சிபுரத்துக்கே போவோம் சாமி, அவரும் சரின்னு சொல்ல காஞ்சிபுரத்துக்கு போனார்கள். பின்னாலே அந்த தெய்வங்கள்லாம் போச்சுது. இப்போ சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கோயில் பேர், அந்த பெருமாளுக்கு பேர். அந்த சன்னதிக்குள்ள போனவொடனே பெருமாள் நிற்கிறார். ஏன் நிற்கிறார்னா, திருமழிசை ஆழ்வார் சொன்னாதான் அவர் சயனிப்பார். நம்ம எழுந்திருக்கும்படி சொன்னால் எழுந்துட்டோம், காஞ்சிபுரத்துக்கு போக முன்னார் வந்தாச்சு, இது சயனியம்னு சொன்னா தான் நம்ம சயனிக்க முடியும். எம்பெருமான் பாரதந்திரியமே சொரூபம், பாரதந்திரியம் தான் எம்பெருமானுக்கு சொரூபம். அடியார்கள் இட்ட வழக்காக இருப்பான். அடியார்கள் இட்ட வழக்காக இருப்பதுதான் எம்பெருமானுடைய சொரூபம். அந்த பண்பு நமக்கு இருக்கணும். அடியார்களுக்கு இருக்க வேண்டிய பண்பு பாரதந்திரியம்.
ஆனால் எம்பெருமானுக்கு அது இருக்குது. நமக்கு வரணும். என்னைக்கு நாம் பரதந்திரனாக பாரதந்திரியம் உள்ளவர்களாக இருக்கிறோமோ அன்றைக்குத்தான் நாம் பிரபந்தர்களாக ஆகிவிட்டோம். அன்றைக்குத்தான் நாம் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக பாகவதர்களாக ஆகியிருக்கிறோம். அகங்காரம் இருக்கும் வரை, அஞ்ஞானம் இருக்கும் வரை சுதாந்திரியம்தான் பிரகாசிக்கும். சுதாந்திரியம் என்பது தாங்கள் இஷ்டப்படி பேசுவார்கள், இஷ்டப்படி நடத்துவார்கள். அது அப்படித்தான், இது இப்படித்தான்னு விவகாரம் பண்ணுவாங்க. பூர்வாஜருடைய வார்த்தைகளை மதிக்கவே மாட்டார்கள். தாங்கள் சொன்னதுதான். தன் நெஞ்சில் தோற்றினதையே பேசி திரிவார்கள். மாமுனிகள் மூர்க்கர்ன்றார். தொடர்ந்து வருகிறதே. பூர்வாச்சாரியர்கள் ஓரான் வழியா உபதேசித்துக் கொண்டு வருகிறார்களே, அதுக்கு நாம் மாறு சொல்லலாமா? அதுக்கு மாறு செய்யலாமா? அதுக்கு புறம்பாக பேசலாமா என்று கவலைப்பட மாட்டார்கள். அகம், நான் சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட பண்பு ஒருபோதும் ஸ்ரீ வைஷ்ணவருக்கு கூடாது. பூர்வாச்சாரிகள் நியமித்து விட்டால் நியமித்த வண்ணம் இருத்தல். சர்வேஸ்வரனே, எம்பெருமானே, ஆழ்வார் நியமித்த வண்ணம் இருக்கிறான், நிற்கிறாரு. உடனே சொல்லுகிறார், ஆழ்வார் சொன்னார், கணிகண்ணன் போக்கொழிந்தான். கணிகண்ணன் போகல. காமருவும் கட்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டும், நீ சயனித்துக் கொள்வாயாக, நீ படுத்துக் கொள்வாயாக. அப்படி சொல்லிட்டாரு. காமருவும் கட்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டும், நீ படுத்துக்கொள்னு சொல்லிட்டாரு. ஆனால் படுக்கலை. ஏன்? அப்போ நீர் என்ன செய்ய போகிறீர் அப்படின்னார் எம்பெருமான். துணியுடைய சென்னா புலவனும் போக்குழிந்தேன். நானும் போகலை. நீயும் ஒன்றன் பைனாகப்பாய் படுத்துக்கொள். உம்முடைய ஆதிசேஷ அரவணையில் படுக்கையில் படுத்துக்கொள்வீராக அப்படின்னு சொல்ல, எம்பெருமான் சயனிக்க போதுக்கு முன்னதாக அடியார்கள் இட்ட வழக்காக நான் இருக்கிறேன் என்பதை உலகுக்கு அறிவுறுத்ததுக்காக வேண்டி, இந்த சம்பவம் என்றைக்கும் காலங்காலமாக அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி, முன்பு வலது கையை தம்முடைய திருத்தலைக்கு அணையாக வடபக்கம் திருத்தலையும் தென்பக்கம் திருவடியும் வைத்து சயனித்திருந்தவர் இப்பொழுது இடது கையை தம்முடைய திருத்தலைக்கு அணையாக தென்பக்கம் திருத்தலையும் வடபக்கம் திருவடியுமாக சயனித்தார்கள். அன்றிலிருந்து அவர் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். அந்த பெருமாளுடைய திருநாமமே ஆழ்வார், திருமலிசை ஆழ்வார் சொன்ன வண்ணம் செய்த பெருமாளாக ஆனார். இன்றைக்கும் அப்படித்தான் சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக கொஞ்ச காலம் ஆழ்வார் அங்கே தங்கியிருந்து அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிவிட்டு திருக்குடந்தை நோக்கி புறப்படுகிறார்கள். அப்படி திருக்குடந்தையை நோக்கி புறப்பட்டு வருகிற பொழுது பெரும்புலியூர்னு ஒரு ஊர். அந்த பெரும்புலியூருக்கு வந்தார்கள். அங்க நிறைய அந்தணர்கள், செழித்த இடம். அது அழகான அற்புதமான சன்னதி இன்னைக்கு இருக்குது. திருவரங்கத்திலிருந்து கும்பகோணம் போகிற வழியில்
அந்த திருப்புலியூருங்கிற ஊர் இன்றைக்கும் நாம் சேவிக்கலாம். அந்த வழியாக வருகிற பொழுது ஒரு அந்தணர் வீட்டு திருமாளிகையில் ஒரு பக்கம் திண்ணையில் அந்தணர்கள்லாம் உட்கார்ந்து வேதம் ஓதிக்கொண்டிருந்தார்கள். இவர் இன்னொரு பக்கம் திண்ணையில் சற்று ஓய்வெடுப்போம் என்று சொல்லி அந்த திண்ணையில் அமர்ந்தார்கள். அந்த வேதம் ஓதிக்கொண்டிருந்த அந்தணர்கள் வேதம் இவருடைய காதில் படக்கூடாது, இவரை தாழ்வாக நினைத்து இவருடைய காதில் வேத சப்தம் கேட்கக்கூடாது என்று வேதம் ஓதுவதை நிறுத்தி கொண்டார்கள். ஆழ்வார் கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்தார், கவனித்தார். வேதம் ஓதுவதை நிறுத்திவிட்டார்கள். புரிந்து கொண்டார். நாம் இங்கே இருந்ததினால்தான் நம்மை தாழ்வாக நினைத்து கொண்டு வேத சப்தம் நம் காதில் விழக்கூடாது என்று கருதி கொண்டு வேதம் ஓதுவதை நிறுத்திவிட்டார்கள். நாம் இனி இங்கே இருந்தால் அவர்கள் ஓத மாட்டார்கள். வேதம் ஓதுவதற்கு தடையாக நாம் இருக்கக்கூடாது என்று புறப்பட்டார்கள். இவர் புறப்படவும் அந்த அந்தணர்களெல்லாம் விட்ட இடத்திலிருந்து அந்த வேதத்தை ஓத ஆரம்பித்தார்கள். ஆனால் விட்ட இடம் மறந்து போய்விட்டது. அத்தனை பேருக்கு மறந்து போச்சு. பாகவத அபச்சாரத்தினால் எம்பெருமான் அடியாரை தாழ்வாக நினைத்ததினால் வேதம் ஓதிய அவர்களுக்கு தாங்கள் நிறுத்திய இடம் மறந்து போய்விட்டது. திகைக்கிறார்கள். அத்தனைவர்களும் நினைத்து பார்க்கிறார்கள், வரவே இல்லை. ஆழ்வார் பார்த்தார். அபச்சாரத்தினால் விட்டிடம் மறந்து விட்டது. விட்டிடம் மட்டுமில்ல, இவர்களுக்கு வேதமே மறந்தால் மறக்கும் என்று. அப்படி இருக்கக்கூடாது, நம் காரணமாக வேதம் ஓதுவது நின்று போகக்கூடாது என்று கருதி பூமியிலே கிடந்த ஒரு கருப்பு நெல்லை எடுத்து தம் நகத்தினால் உறுத்தி தன் நகத்தினால் உரிச்சி காட்டினார். எஜுர்வேதத்தில் உள்ள மந்திரம் அது. இவர்கள் விட்ட இடம், அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் கருப்பு நெல்லை நகத்தினால் உரித்து. அதான் கடைசியாக அந்த அந்தணர்கள் ஓதிய மந்திரத்தினுடைய கடைசி அர்த்தம். ஆனால் ஆழ்வாருக்கு எல்லாமே பூர்ணமானவர். அவர்கள் நிறுத்திய இவருக்கு தெரிஞ்சிட்டுது, அவருடைய அர்த்தமும் தெரிஞ்சிட்டுது. தாம் வாக்கினால் சொல்லலை, ஆனால் செய்கையினால் பூமியில் கிடந்த கருப்பு நெல் எடுத்து அதை உரித்து காட்டவும் இவர்கள் ஞாபகம் வந்து விட்டது. உடனே இவரை சாதாரணமாக நினைத்தோம். இவர் சாதாரணமானவரே இல்லை, தாழ்வாக நினைத்தோம். நாம் தவறு செய்து விட்டோம். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய அடியார்களை ஒருபோதும் தாழ்வாக நினைக்கவே கூடாது. அது மிகப்பெரிய அபச்சாரம், அறிந்து கொண்டோம் என்று அவர்கள் அத்தனைவர்களும் வந்து எங்களுடைய பிழையை பொறுத்தரல வேணும், எங்களுடைய தவறை நாங்கள் உணர்ந்து விட்டோம். இது அனைத்து வேதத்தையும் அர்த்தத்தோடு அனுசந்தானத்தில்
உம்முடைய மனது இருக்கிறது? அகங்காரத்தினால் சாதாரண மக்களிடம் நடப்பது போல பரம வைஷ்ணவராகிய உம்மிடம் நான் நடந்து கொண்டோம். பிழை பொறுக்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். ஆழ்வாரும் தவறாக எடுக்கவில்லை. அதனால் என்ன ஓதுங்கள் என்று சொன்னார்கள். அவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம். எளிமையான கோலம், எதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறார் என்று. அங்கே யாகம் நடந்து கொண்டிருக்கிறது. பெரும்புலியூர் அடிகளார்னு சொல்லக்கூடியவர் பொறுப்பேற்று வேத வல்லுநரை கொண்டு யாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அந்த சன்னதிக்குள் இவர் செல்லவில்லை, மாடவீதி வழியாக சென்று கொண்டிருந்தார்கள். அந்த சன்னதியில் எழுந்திருக்கக்கூடிய எம்பெருமான் அர்ச்சாவதார திருமேனி எம்பெருமான், விக்கிரக திருமேனியாக எழுந்திருக்கும் எம்பெருமான் அர்ச்சகர் சுவாமி திருவாரணம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது அந்த அர்ச்சாவதார எம்பெருமானுடைய திருமுக மண்டலம் திடீர்னு திரும்புது. மேல்திசை பக்கம் திரும்புது, அப்படியே வடதிசை பக்கம் திரும்புது, அப்படியே கீழ்த்திசை பக்கம் திரும்புது. அர்ச்சகர் பார்க்குற ஆச்சரியம் தாங்க முடியாது. அது எப்படி பகவானுடைய தெய்வீக விக்கிரகத்தினுடைய திருமுக மண்டலம் திரும்புகிறதே? எப்படி திரும்புகிறதுன்னா, திருமலிசை ஆழ்வார் மாட வீதியில் வருகிற பொழுது, மேல மாட வீதியில் வருகிற பொழுது எம்பெருமானுடைய திருமுக மண்டலம் மேற்கு நோக்கி திரும்புகிறது. அப்படியே அவர் எந்த திசையெல்லாம் செல்கிறாரோ அப்படியே அவர் வடக்கு மாட வீதி வருகிற பொழுது எம்பெருமானுடைய திருமுக மண்டலம் வடக்கு நோக்கி திரும்புகிறது. அப்படியே ஆழ்வார் கிழக்கு மாட வீதி வருகிற பொழுது எம்பெருமான் திருமுக மண்டலம் கிழக்கு நோக்கி திரும்புகிறது. ஆச்சரியப்பட்டு வெளியே வந்து, சுவாமிகளா வாருங்கள், ஒரு அதிசயம் அதிசயம் என்றார்கள். சர்வேஸ்வரனுடைய விக்கிரக திருமேனி திருமுக மண்டலம் திரும்புகிறது. அங்கே இருந்த வேதம் ஓதி நிறுத்தினார்களே அவர்கள் வந்தார்கள். எங்களுக்கு தெரியும் ஏன் எம்பெருமானுடைய திருமேனியில் உள்ள திருமுக மண்டலம் சுற்றி சுற்றி வருது என்று சொல்லி. இங்கே எம்பெருமான் அடியார் ஒருவர் வந்திருக்கிறார். அவர் மாட வீதியை சுற்றி கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து கொண்டுதான் இந்த எம்பெருமானும் சுற்றி கொண்டிருக்கிறார்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த பெரும்புலியூர் அடிகளாரும் அங்கே இருந்த மற்ற சாமிகளும் எழுந்திருத்து போய் திருமலிசை ஆழ்வாரை பார்த்து வணக்கம் தெரிவித்து, எங்களுடைய யாகத்துக்கு நீங்கள் வர வேண்டும் என்று அழைக்க, அவர் சற்று தயங்கினாலும் இவர்கள் ஆசையோடு கூப்பிட்டதற்கு இணங்க வந்தார்கள். யாகசாலைக்கு வரவும் யாகாக்கினிகளெல்லாம் அப்படி நின்று ஜொலிக்குது ஆழ்வார் வந்த உடனே அந்த யாகத்தில் அன்னைக்கு முதல் பூஜை எப்படி கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பாண்டவர்கள் முதல் பூஜை செய்தார்களோ அக்கர பூஜை என்று சொல்வார்கள். எப்படி முதல் பூஜை செய்து கௌரவித்தார்களோ அதுபோல திருமலிசை ஆழ்வார்க்கு அந்த யாகத்திலே முதல் பூஜை செய்து அந்த அந்தணர்கள்லாம் கௌரவித்தார்கள். ஆனால் அந்த யாகத்தை செய்து கொண்டிருக்கூடிய சடங்கிகள்
அத்வயிர்னு சொல்லக்கூடிய யாக அதிகாரிகள், அவர்களுக்கு இது உடன்பாடு இல்லை. யாரோ ஒருவர் இன்னார்னே தெரியாது, அவருக்கு போய் முதல் பூஜை கொடுக்குறாங்க. இவருக்கு என்ன என்ன அருகதை இருக்குது அவருக்கு என்று திருமழிசை ஆழ்வாரை தாழ்வாக நினைத்து கொண்டு அந்த யாகக்கிரியில் பண்ண அந்த சுவாமிகள் எல்லாம் அவதூறாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். திருமழிசை ஆழ்வாருடைய பெருமை வளர்ந்த அந்தணர்கள் எல்லாம், அப்படி சொல்லாதீர்கள் சுவாமி, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அவர் சாமானியர் கிடையாதுன்னு சொல்லும் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. அதெல்லாம் யாக விதிக்கு புறம்பானது, யாக சாஸ்திரத்துக்கு புறம்பானது, அவருக்கு நீங்கள் மரியாதை பண்ணது என்று சொன்னது மட்டுமில்லாமல், இப்படின்னு சொன்னால் உங்கள் ஊருக்கு யாகமாக நாங்கள் வந்திருக்கவே மாட்டோம், எங்களை அவமரியாதை பண்ணிவிட்டீர்கள், யாகத்தை அவமரியாதை பண்ணிவிட்டீர்கள் என்று அவர்கள் எவ்வளவோ சமானம் சொல்லியும் கூட கேட்கல. உடனே அந்த அந்தணர்கள்லாம் திருமழிசை ஆழ்வார் பக்கம் வந்தார்கள். திருமழிசை ஆழ்வார் நிலைமையை புரிந்து கொண்டார். உடனே எல்லாரையும் கூப்பிட்டார். எல்லாரும் வந்தார்கள். எம்பெருமானை நினைத்தார், இந்த இடத்தில் எல்லோருக்கும் சமாதானம் உண்டாக வேணும், எல்லோருக்கும் சாந்தி உண்டாக வேணும். எம்பெருமானே, எல்லாருடைய இருதயத்திலும் எம்பெருமான் அந்தரியாமியாக எழுந்திருக்கிறார். சர்வேஸ்வரன் இல்லாத இடமே கிடையாது. சொர்வ வியாப்தியாகவும் விக்கிரம வியாப்தியாகவும் எங்கும் இருக்கிறார். கீதையிலும் எம்பெருமான் அனைத்து உயிரினங்களுடைய இருதயத்தினால் எழுந்தருளியிருக்கிறேன். அப்படி இருதயத்திற்கு எம்பெருமானை நோக்கி பிரார்த்தனை செய்யவும், அப்படியே எம்பெருமானுடைய திருமேனியில் அப்படியே ஒளிவிட்டு பிரகாசிச்சது. திருமழிசை ஆழ்வாருடைய திருமேனி ஒளிவிட்டு பிரகாசித்தது. அவருடைய திருமார்பு மேலும் பிரகாசிச்சது. எல்லாரும் ஆச்சரியம், அற்புதம் என்று ஓடி வந்து பார்த்தால் அங்கு அப்படியே திருப்பார்கடல் நாதன் சேவை சாதிக்கிறார். திருப்பார்கடலோடு ஆதிசேஷனோடு சிறுதேவி தாயார், பூதேவி தாயார், நீலாதேவி தாயார் சமேதராக நித்திய சூதிகளெல்லாம் போற்றி துதிக்கும் வண்ணமாக அவருடைய திருமார்பின் அப்படியே தத்ரூபமாக ஸ்ரீமன் நாராயணன் எழுந்தருளி சேவை சாதித்தார்கள். பார்த்ததுதான் திருப்பார்க்கடலையும் ஆதிசேரனை எம்பெருமானை பார்த்த அத்தனை பேர்களும் கீழே விழுந்து சேவித்து சர்வேஸ்வரா சர்வேஸ்வரான்னு சொல்லி, இந்த அந்தணர்கள் மட்டுமல்ல, யார் யாரெல்லாம் இவருடைய பெருமை தெரியாமல் அவமரியாதை பண்ணினார்களோ அத்தனைவர்களும் விழுந்து சேவித்து, எங்களுடைய பிழையை பொறுத்தரல வேணும் சுவாமி, உம்முடைய தோற்றத்தை பார்த்து எளிமையாக நினைத்து விட்டோம், பிழை பொறுக்க வேண்டும் சுவாமி என்று அந்த யாக கிரியில் செய்த அத்வயிர் போன்றவர்களும் எல்லோரும் பிரார்த்தனை செய்ய, அவருடைய திருமார்பில் எழுந்திருந்த அந்த எம்பெருமானிடமும் எல்லோரும் அடியார்களை அவமரியாதை செய்த குற்றத்தை பொறுத்தரல வேண்டும் என்று எல்லோரும் வேண்டிக்கொள்ள, அப்படியே அந்த திருக்காட்சி மறைந்தது. அதற்கு பிறகு எல்லாரும் திருமழிசை ஆழ்வாருடைய பெருமையை தெரிந்து போற்றி புகழ்ந்து யாகசாலையிலும் எழுந்தருள பண்ணி சன்னதியிலும் சென்று அந்த பெருமாளையும் சேவிக்க செய்ய, அந்த பெருமாளும் இவர் எங்கே போனாலும் திரும்பி திரும்பி பார்த்தவர் இல்லையா, அந்த சர்வேஸ்வரனும் இவருக்கு அற்புதமாக சேவை சாதிக்க, அவரையும் திருமழிசை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்துவிட்டு அங்கிருந்து
திருக்குழந்தையை நோக்கி புறப்படுகிறார்கள். இனிமேல் அந்த பக்கம் சென்றால் அவசியம் திருப்புலியூர் சென்று சேவித்து விட்டு வாருங்கள். நல்ல கிராமம், இயற்கை அழகுமிக்க கிராமம், சன்னதி ஆச்சரியமாக இருக்கிறது, அக்ரஹாரங்களும் இருக்கின்றன. திருக்குழந்தைக்கு சென்றார்கள். நிறைய கிரந்தங்கள், சாமி திருமழிசை ஆழ்வார் எழுதின கிரந்தங்கள் நிறைய. யோசனை செய்து பார்த்தார். இனி வருகிற கலிகாலத்துக்கு பொருந்தக்கூடிய அளவில், மக்களுக்கு புரியக்கூடிய அளவில் இருக்கிற கிரந்தங்கள் மட்டும் இருந்தால் போதும். என்று நினைத்தார். அந்த காவேரியில் தாம் செய்த அத்தனை கிரந்தங்களையும் அந்த காவேரி நதியில் இட்டார். இனி வரக்கூடிய காலத்திற்கு அனைவருக்கும் அவசியம் அறிந்தே தீர வேண்டிய அந்த கிரந்தங்கள் மட்டும் இந்த தீர்த்தத்தை எதிர்த்து வரட்டும் என்று சங்கல்பம் பண்ணி எல்லா ஏடுகளையும் காவிரியில் இட, எல்லா ஏடுகளும் காவிரி தீர்த்தத்தில் சென்றது. ஆனால் 2 ஏடுகள் மட்டும் காவிரி தீர்த்தத்தை எதிர்த்து வந்துச்சு. எதிர்த்து இவர் பக்கம் வர, அப்படியே அந்த ஏடுகளை தூக்கி தம்முடைய மார்பிலும் திருக்கண்களிலும் ஒற்றிக்கொண்டு பார்க்கிற பொழுது திருச்சந்த விருத்தம். முதல் ஏடு திருச்சந்த விருத்தம், அடுத்த ஏடு நான்முகன் திருவந்தாதி. திருச்சந்த விருத்தம், நான்முகன் திருவந்தாதி, அந்த 2 பிரபந்தத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அங்கே திருக்குழந்தை சார்ங்கபாணி எம்பெருமான் சன்னதிக்குள் சென்றார்கள். எம்பெருமான் சயன திருக்கோலம். இவர் திருவக்காவிலிருந்து திருக்குழந்தை வருகிற இடங்களில், அதிகமான திவ்யதேசங்களில் சயன திருக்கோலத்தை பார்த்து கொண்டே வந்தவர். இங்கேயும் சயன திருக்கோலம். உடனே திருமழிசை ஆழ்வாருக்கு என்ன வந்துச்சு? இவர் எழுந்திருந்து பேசட்டுமே, சயனித்திருக்கிறவர் எழுந்து நம்மோடு பேசட்டுமே என்று ஆசைப்பட்டு எழுந்திருந்து பேசு அப்படின்னார். திருக்குழந்தையில் கிடக்கும் மாமாயா, திருக்குழந்தையில் சயனித்திருக்கும் எம்பெருமானே எழுந்திருந்து பேசும்னார். உடனே எம்பெருமான் படுத்த எம்பெருமான் எழுந்திருக்க ஆரம்பிச்சார். திருமழிசை ஆழ்வார் உள்ளத்தில் வேண்டாம், அவர் உகந்து படுத்திருக்கிறார், நாம் ஏன் அவரை எழுந்திருக்க சொல்லணும்? போதும், பேசு வாலி கேசவனே, வாலி கேசவனே, வாலி கேசவனேன்னு மங்களாசாசனம் பண்ணவும் அப்படியே எழுந்த வண்ணமாக, எழுந்திருக்கல, சயனித்திருக்கிறவர் எழுந்த வண்ணமாகவே சேவை சாதித்தார். இன்றைக்கும் அப்படித்தான் சேவை சாதிக்கிறார் முத்தான சயன பெருமாள். எழுந்திருந்து சயன கோலத்தில் எழுந்திருந்து முயற்சி செய்து ஆனால் எழுந்திருக்கிற அந்த கோலத்தில் ஆழ்வாருக்கு தரிசனம் தந்தது போல இன்றைக்கும் திருக்குழந்தை எம்பெருமான் அப்படியே சேவை சாதிக்கிறார்கள்.
அங்கேயே தங்கியிருந்து அந்த 2 பிரபந்தங்களையும் நிறைய சீடர்கள் சேர்ந்தார்கள். அவர்களெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக்கி பஞ்சசம்ஸ்காரம் செய்வித்து அந்த திருச்சந்த விருத்தத்தையும் நான்முகன் திருவந்தாதையும் போதித்து விலட்சணமான வைணவர்களாக ஆக்கினார்கள். செவனே செய்துவிட்டு எம்பெருமான் நோக்கி கடுமையான எம்பெருமானுடைய அழகு திருமேனியை குறித்து எப்படி ஆனந்த பரவசப்பட்டு கொண்டு கண்ணை மூடி அவரையே எப்பொழுது நினைத்து கொண்டே இருக்க ஆரம்பித்தார்கள். குடந்தை எம்பெருமானுக்கும் இவர் மீது திருமலை சிவாலயம் அளவு கடந்த ஈடுபாடு. திருக்குழந்தை எம்பெருமானும் இவரை பார்க்காமல் அவர் இருக்க மாட்டார். அதனால் இவரும் அவரை பார்க்காமல் இருக்க மாட்டார். இப்படி பல வருடங்கள் இருக்கிறார்கள். திருமலிசை ஆழ்வாருடைய ஆயுள் காலம் கேட்டீங்கன்னா இவர் யோகத்தில் எழுந்திருக்கக்கூடியவர் அல்லவா. குருபரம்பரை நூற்கள் எல்லாம் 4700 வருஷம் திருமலிசை ஆழ்வார் இந்த பூமியில் எழுந்தருளிருக்கிற வருஷம் 4700 வருஷம். அந்த திருக்குழந்தையிலேயே எம்பெருமான் அவருக்கு பரமபதம் கொடுக்கிறான். அந்த இடத்தில் விலட்சணமான சன்னதி இன்னைக்கு இருக்கிறது. திருமலிசை ஆழ்வார் திருவரசு என்று அழைக்கப்படுகிறது. கும்பகோணத்தில் அந்த இடம் இருக்கிறது, அந்த சன்னதி இருக்கிறது. எப்படி திருமலிசையில் எப்படி அழகாக கம்பீரமாக திருமலிசை ஆழ்வார் சேவை சாதிக்கிறாரோ அதே போல இந்த திருக்குடந்தையிலும் அவர் பரமபதம் எழுந்தருளிய அந்த சன்னதியிலும் விலட்சணமாக அழகாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருக்குழந்தைக்கு சென்றால் அவசியம் தவறாமல் சேவிக்க வேண்டிய இடம் திருமலிசை ஆழ்வார் பரமபதம் சென்ற இடம். திருமலிசை ஆழ்வார் திரு அரசு என்று சொன்னால் சொல்வார்கள். அங்கே போய் சேவித்தர் என்று சொன்னால் தெரியும், திருமலிசையில் சேவித்த மாதிரியே அங்கே எழுந்தருளியிருப்பார்கள். அன்றைக்கு இருந்த மாறாத எம்பெருமானாக இருந்து கொண்டிருக்கிறார். சார்ங்கபாணி பெருமாள் திருமலிசை ஆழ்வார் மீது கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக எம்பெருமான் ஆழ்வார் ஆயிட்டார். ஆரா அமுத ஆழ்வார். எம்பெருமான் ஆழ்வார் ஆயிட்டாரு. எம்பெருமான் ஆழ்வார் ஆயிட்டாரு. அப்ப எம்பெருமானா ஆனது யாரு? திருமலிசை ஆழ்வார் ஆயிட்டார். திருமலிசை பிரான். பாருங்க, எப்படி பாருங்க. சார்ங்கபாணி பெருமாள் ஆழ்வார் ஆயிட்டார், அடியார் ஆயிட்டார். திருமலிசை ஆழ்வார் பிரான் ஆயிட்டார். திருமலிசை பிரான் ஆரா அமுத ஆழ்வார். ஆரா அமுத ஆழ்வாரா மாறினது திருக்குழந்தை பெருமான். திருமலிசை ஆழ்வார் திருமலிசை பிரானாக மாறினார் கும்பகோணத்தில். அதுக்கு அடையாளமாக திருக்குழந்தை எம்பெருமான் அவருக்கு பிரசாதம் கண்டறல செய்கிற பொழுது பொதுவாக எம்பெருமானுக்கு கண்டறப்பட்ட பிரசாதம் தாயார் சன்னதிக்கு செல்லலாம், ஆழ்வார்களுக்கு செல்லலாம், ஆச்சாரிய சாமிகளுக்கு செல்லலாம். இது கிரமம். ஆனால் கும்பகோணத்தில் திருக்குடந்தையில் திருமலிசை ஆழ்வாருக்குத்தான் முதலாவது தலுகை கண்டறல பண்ணுதல். திருமலிசை ஆழ்வாருக்கு கண்டறல பண்ணப்பட்ட பிரசாதம்தான்
திருக்குழந்தை எம்பெருமான் பிரசாதப்படுகிறார். பாகவத சேஷத்துவத்தை திருக்குழந்தை எம்பெருமான் அன்வைக்கிறார். திருமழிசை ஆழ்வாருடைய சேஷத்துவ பிரசாதத்தை தான் திருக்குழந்தை சார்ங்கபாணி பெருமாள் கண்டருளுகிறார். அப்படின்னு சொன்னா அந்த வாக்கு உண்மையாயிட்டு இல்லையா? 6வது ஆழ்வார் திருமழிசை பிரானுடைய பிரசாதத்தை பாகவத சேஷத்துவத்தை சுவீகரிக்கிறார் என்ற ஐதீகம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட பெருமையும் ஏற்றமும் மிக்கவர் திருமழிசை ஆழ்வார். அவருடைய திருச்சந்த விருத்தம் ஆச்சரியமான நூல். பெரியவாச்சானபிள்ள சுவாமி வியாக்கியானம் செய்யவில்லை என்று சொன்னால் அந்த பிரபந்தத்துக்கான அர்த்தங்களை அறியவே முடியாது. திருச்சந்த விருத்தத்துக்கான அந்த பிரபந்தத்தினுடைய பாசுரத்துக்கு அர்த்தங்கள் எப்பேற்பட்டவர்களாலும் தெரிய முடியாது. அப்படி ரகசியங்கள் எல்லாம் வைத்து ஆழமான கருத்துக்களை எல்லாம் குறியீட்டு வார்த்தைகளால் வைத்து அவர் யோகி, அவர் சித்தர் என்பதை மெய்ப்பிக்கிற நூல் திருச்சந்த விருத்தம். சேவித்தவர்களுக்கு தெரியும். நம்மால் எப்பேற்பட்ட தமிழரை உடையவராக இருந்தாலும் சரிதான், அர்த்தங்களை அறிய முடியாது. சாமி பெரியவாச்சான் பிள்ளை சாட்சாத் எம்பெருமானே ஆகிய காரணத்தினால் திருமழிசை ஆழ்வாருடைய திருச்சந்த விருத்தத்துக்கு அற்புதமான வியாக்கியானம். அதே மாதிரி நான்முகன் திருவந்தாதி எளிமை. திருச்சந்த விருத்தம் நுட்பமானது, நான்முகன் திருவந்தாதி எளிமையானது. அறியாத அர்த்தங்களை எல்லாம் அற்புதமாக எளிமையாக நமக்கு அருளி செய்திருக்கிறார்கள். நாம் அந்த 2 கிரந்தத்தையும் நமக்கு இட்டு சென்றிருக்கிறார்கள். அவருடைய சாணத்தில் இருக்கிறது. அதை 4000 சேவிக்கும் போது சேவிக்கிறோம் 2 பிரபந்தங்களையும். அந்த பிரபந்தத்தினுடைய அர்த்தங்களையும் அறிந்து கொண்டு ஆழ்வாருடைய திருவுள்ளத்தை ஒப்படை செய்யும்படியாக பிரார்த்தனை செய்து கொண்டு திருமழிசை ஆழ்வாருடைய வைபவத்தை முடிக்கின்றோம். இந்த காலட்சேபம் புனிதமான காலட்சேபம். பாக்கியம் பெற்றவர்களெல்லாம் பகவத் ஆழ்வார்கள் ஆச்சாரியருடைய கிருபைக்கு பாத்திரமானவர்களெல்லாம் இந்த காலட்சேபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பெற்ற பெரும்பேற்றினை உங்களுடைய அபிமானத்தை பெற்றவர்களெல்லாம் அடைய வேண்டும். இந்த காலட்சேபத்தை பற்றி அவர்களுக்கு சொல்லி கேட்க வையுங்கள். ஸ்ரீ பரகாலன் ராமாயணதாஸ் என்று சொல்லக்கூடிய யூடியூப்பில் அடியன் மணவாள மாமனிகளை பற்றி சொன்ன 27 காலட்சேபங்களும் அங்கே இருக்கின்றன. பகவத் ராமானுஜரை பற்றி சொன்ன 33 காலட்சேபங்களும் அங்கே இருக்கின்றன. இவைகளெல்லாம் ஒரு தடவை கேட்டால் போதாது, திரும்ப திரும்ப கேட்டோம் என்று சொன்னால் இவர்களைப் போல நாமும் பிரபன்னர்களாக பிரகாசிப்போம் என்று சொல்லிக்கொண்டு ஸ்ரீராமச்சந்திரன் தத்போத்திரம் தத்பாத கமலாசிரியம் ஸ்ரீசைலநாதனியம் ஸ்ரீராமச்சந்திரன் குடும்பஜனம் சொல்லிக்கொண்டு நாளைக்கு 4:30 மணிக்கு, ஒவ்வொரு நாளும் 4:30 மணிக்கு இந்த காலட்சேபம் நடைபெறும். 4:30 மணிக்கு மீண்டும் நாம் ஒருவரை சேவிப்போம் என்று சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறோம் சாமி, நிறைவு செய்கிறோம்.